எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மதுரை ஆழ்வார் எழுதிய கணினூர் சிறுத்தாம்புல 4வது பாட்டை சொல்றேன், கேட்டுங்க. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபனின் நம்பியே. இது பாட்டு அதுதான். அதில் பார்க்காம சொன்னேன். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபனின் நம்பியே. கரெக்டு. இது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, நன்மையால் மிக்க. நன்மையால் மிக்கன்றது நற்குணங்கள் மிகுந்த. இந்த நற்குணங்கள் மிகுந்தன்னு சொல்றாரு பார்த்தீங்களா. இதுல என்னன்னா, நற்குணங்கள்ன்றது என்னதுன்னா, நம்ம கிட்ட 1000 குறை இருக்கும். அதெல்லாம் விட்டு நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு நல்லதை மட்டும் எடுத்துனால, இவ்வளவு நல்லவனா இருக்கானே, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த காரியத்தை பண்ணியிருக்கானே, பரவாயில்லையே, ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு நம்ம மனசுல. ஆனா நல்லவன் இல்லைன்றது நமக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இருந்தா கூட அவன் செஞ்சிருக்காங்க கெட்டதையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு நல்லது பண்ணா கூட அந்த நல்லதை பெருமையா பேசுறதுக்கு பார்த்தீங்களா. அதான் நன்மையால் மிக்கன்றது. அதை இதை புரிஞ்சுக்கணும் கரெக்டா. நன்மையால் மிக்க. அதே மாதிரி அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, நான்மறையாளர்கள். நான்மறையாளர்கள்னா, மறையாளர்கள்னா பிராமின்றது கிடையாது, வேதம் தெரிஞ்சவங்கன்றது கிடையாது. இந்த இடத்துல நான்மறையாளர்கள் 4 வேதங்களே அறிஞ்சவங்கன்னு நம்ம சாதாரணமாக அப்படிதான் தோணும். அது இல்லை. இது நான்மறையாளர்கள்னா 4 விதமான குணங்களே அறிந்தவர்கள். இதை காட்டிலும் 4 விதமான மறையாளர்கள்ன்றது என்னன்னா, தனக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு கூட நல்லது நினைக்கிறது. அது பெரிய விஷயம். சாதாரணமா தனக்கு கெடுதல் செஞ்சவன போறான் போர்டு விட்டு போவோம் நம்மளாம். ஆனா அவனுக்கு கூட நல்லது கேட்டவங்க இருக்காங்க, நல்லது செய்ய நினைக்கிறது. அதுதான் நான்மறையாளர்கள். உதாரணத்துக்கு நீங்க பிரகலாதன் என்ன பண்ணார், இரண்யனுக்கு மோட்சம் கேட்டார். கடைசியில நரசிம்மர் உனக்கு என்ன வேணும் பிரகலாதான்னு கேட்டப்ப, எங்க அப்பா தெரியாம எவ்வளவு தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு மோட்சம் கொடுக்கணும்னு கேட்கிறார். அந்த மாதிரி கூரத்தாழ்வார் என்ன பண்றாரு, கூரத்தாழ்வார் 4 ஒருத்தன். அவன் தான் கொண்டு போய் அந்த சோழராஜாவுக்கு காட்டி கொடுத்தவன் 4 தான். அந்த 4 கடைசியில் நீ காட்டி கொடுக்குற புத்தி உனக்கு இருக்கும்போது நீ என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனையும் கொண்டு விடுறாரு. அந்த சோழராஜா கொண்டுடுறான். அவன் பேர் கிருமி கண்ட சோழன் பேர். அந்த சோழன் அவனையும் கொண்டு விடுறான். ஆனா கடைசியில அவனுக்கு கிருமி கண்ட சோழன் பேர் வந்தது காரணமே அதான். கடைசியில் அவனுக்கு தொழு நோய் செத்து போயிடறான், இந்த பண்ணின பாவத்துக்கெல்லாம். அதான் அது மாதிரி. அது அவருக்கு என்ன சொல்ற, கூரத்தாழ்வாருக்கு 4 தான் கூரத்தாழ்வாரை காட்டி கொடுத்தவன். ஆனா கூரத்தாழ்வார் என்ன கேட்கிறார், அவருக்கு இது மோட்சத்துக்கு போகும்போது பெருமாள் உங்களுக்கு என்ன வேணும் கூரத்தாழ்வாரன்னு கேட்டாரான். அப்ப என்ன சொன்னா, 4 அவனுக்கும் முக்தியை கொடுக்கும், அவன் தெரியாத பண்ணிட்டான் அப்படின்னாராம். அதெல்லாம் சீதையை அதே மாதிரி காக்காசுரன் துன்பப்படுத்துறதுக்கு எங்கெங்கயோ போய் என்னென்னவோ பண்ணி யார்கிட்டயோ போய் தஞ்சம் படைஞ்சு கடைசியில் முடியல. கடைசியில அந்த காக்காசுரன் ராமர்கிட்டயே காலில் விடறான். ராமர்கிட்டே என்னை காப்பாத்துக்கன்றான். நான் ஒன்றும் பண்ண முடியாது, இதை நீ யாருக்கிட்ட தப்பு பண்ணியோ அவகிட்டயே போ அப்படின்னு நான் சீதைகிட்டயே காலில் விடுறான், என்ன தெரியாம பண்ணிட்டேன் காப்பாத்துன்னு. அப்ப சீதை என்ன பண்றா, அவளுக்கு மிகப்பெரிய கொடுமை. அந்த காலத்துல காக்காசுரன் பண்ணது சாதாரண விஷயம் இல்லை. அவளோட மார்பகங்களை, சீதையோட மார்பகங்களை கொத்துறான். அது எவ்வளவு பெரிய தப்பு அது. அந்த தப்பை கூட சீதை மன்னிச்சான். அதுக்கு என்ன பண்றா, கடைசியில சீதை நம்ம கிட்ட சரணாகதின்னு காலை பிடிச்சிட்டான். சுவாமிகளே, இவனுக்கு நல்ல வழியை காட்டுறது, இவனுக்கு முக்தியை கொடுக்கும்னு ராமர்கிட்ட கேட்ட. அவ இது பண்றா, ராமர்கிட்ட சொல்றா. அது மாதிரி தனக்கு கெடுதல் செஞ்சவன. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த நம்பாடுவான்னு ஒருத்தர், நம்பாடுவான பிடிச்சி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பிரம்மாட்சன் வழியில பிடிச்சி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்மாடுவார் என்ன சொன்னார், நான் போய் இன்னைக்கு பெருமாளுக்கு நான் அங்கே பாடணும், பாடிட்டு வந்துடுறேன், ராத்திரி வரும்போது உனக்கு வரேன்றார். அது மாதிரி சொல்லிட்டு அந்த சத்தியாவுக்கு வாங்கிட்டு அனுப்புறான். அதே மாதிரி போறார், வரார். வந்த அப்புறம் இவர் திருப்பி வந்ததை பார்த்தோன்னா அந்த பிரம்மாட்சஸே மிரண்டு போயிடுது. எவனும் போனவன் திரும்பி வரமாட்டான், நம்ம சரி ஓய்ஞ்சு போறான்னு விட்டோம், ஆனா இவன் திரும்பியே வந்திருக்கானே அப்படின்னு உடனே அவங்ககிட்ட ஒரு பயம் வந்துடுது அந்த பிரம்மாட்சஸுக்கு, நம்பாடுவான்கிட்ட. அப்புறம் நம்பாடுவார்கிட்ட அந்த பிரம்மாட்சஸ் சொல்றது, எனக்கு முக்தியை வாங்கி கொடு, நீ தான் பண்ணணும், உன்னால முடியும் அப்படின்னு. அப்ப பெருமாள்கிட்ட கேட்கிறாரு, நான் தன்னை பிடிச்சி சாப்பிட்றதுக்கே இருந்தானே இவன் நினைக்கல நம்பாடுவார். பெருமாள்கிட்ட இந்த பிரம்மாட்சஸுக்கு முக்தியை கொடுன்னு தான் கேட்கிறாரு. அது மாதிரி தனக்கு கெடுதல் பண்றவாளுக்கும்
முக்தி கேட்கறது வந்து அது மகா உன்னதமான செயல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்றது இதுக்கு ஒரு பொருத்தமான வார்த்தை. அது மாதிரி தன்னை வந்து தனக்கு கெடுதல் இகழ்வாரையும் தாங்கும் நிலம், தன்னை படாப்படுத்திய தன்னை கொடுமை பண்ணவாளுக்கு கூட மோட்சத்தை கேட்ட அதுதான் நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள்ன்றது. அதான் மறையாளர்கள்ன்றது வெறும் பிராமின்னு வேலை தெரிஞ்சவங்கன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது. இது இதான் எடுத்துக்கணும். உண்மையாக நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், அதாவது ஆப்டிமிஸ்டிக்ன்றமே. அதான் இந்த ஆப்டிமிஸ்ட்லாம் உண்மையாக, உண்மைன்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி தோஷங்கள்லாம் சேர்ந்ததாக ஒரு குற்றத்தின் மொத்த உருவமாக வச்சுக்கோங்க. உண்மையாக கருதுவராது. இவன் என்ன இவன் பயங்கர தப்பு அப்படியாப்பட்டவன் எல்லாமே இவரை பார்த்து சொல்லலாம் முதலீடு பார்த்து ஐயா இவன் சரிப்பட மாட்டான் அப்படின்னு. யார் ஆப்டிமிஸ்ட் எல்லாம் நன்மையால் மிக்க நான்மாலையாளர்கள் இப்போ நான் சொன்னேனே அவள் எல்லாமே இவரை பார்த்த உடனே மதுரை பார்த்த உடனே ஐயா இவன் நிறைய தப்பு செஞ்சவன், இவன் ஒரு நல்லது கூட செய்யாதவன் அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துக்கிறார். அது மாதிரி இல்லை உண்மையா, ஆனால் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துக்கிறார். உண்மையாக கருதுவர் ஆதலின் அது மாதிரி என்னை நினைக்க ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அதனால அன்னையாய் எனக்கு தாயாய், தாய்ன்றது என்னன்றது உங்களுக்கு தெரியும். தாயாய் அத்தனாய், அத்தன்னா அப்பான்னு அர்த்தம். அன்னையா எத்தனை எனக்கு அப்பாவுமா அம்மாவுமா இருந்த அது மாதிரி அப்பா அம்மா என்னை ஆண்டிடும் தன்மையான், எனக்கு வந்து வழி நடத்துகிற ஆசான் வாத்தியார். அன்னையா அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்னை ஒதுக்கினவனை கூட என்னை கூட வச்சுட்டு எனக்கு எல்லாம் பண்ணுறது அன்னையா எத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபனின் நம்பியே. சடகோபன்றது நம்மாழ்வார் தெரியும். எப்பயுமே குருகூர் சடகோபன் சொல்லும்போது தெக்க வாக்க சேவிக்கணுமா, ஆச்சாரியனோட வாக்கு இது. குருகூர் சடகோபன்ற வார்த்தை பாட்டில் வரும்போது கூட பாடிட்டே தெக்க வாக்க சேவிச்சுட்டு பண்ணணுமோ. அந்த அளவுக்கு நம்மாழ்வார் வந்து அவ்வளோ பிரஸ்தாபமாக சொல்கிறேன். நம்மாழ்வாரோட இதை சொல்லும்போது கோவில் திருவாரூர் போய் சொல்லும்போது நம்மாழ்வாரோட கதையை சொல்லும்போது நம்மாழ்வார் எப்படியெல்லாம் பண்ணாருன்றது நான் சொல்கிறேன். நம்மாழ்வாருக்கு என்னென்ன பெருமைகள்லாம் அதான் அந்த மாதிரி சடகோபன் நம்பியே எனக்கு எல்லாவற்றையும் இருந்து எல்லாமாக அற்பூர்ணமானவனே எனக்கு முக்தியை கொடுப்பவனே என்று சொல்றார். நம்பியே சடகோபனே நம்பியே அப்படின்றார். அதான் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபனின் நம்பியே. அதான் பாட்டு. நல்ல நற்குணங்கள் நிறைந்த, எதையுமே இருக்கிற குற்றத்தை விட்டுட்டு குணத்தை மட்டும் எடுத்துக்கிற, ஆப்டிமிஸ்டாக இருக்கிற, 4 வேதங்களை கட்டுறன்னு நம்ம நினைப்போம். அது கிடையாது. அந்த இடத்துல தவறே செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுக்கிற, தவறுகளே செஞ்சிருந்தாலும் சரணாகதின்னு வந்துட்டா அதை ஏற்றுட்டு அவளுக்கு நல்லது பண்ணுற அந்த மாதிரி நெறியாளர்கள். அவள்லாம் என்னை பார்த்து என்ன சொல்லுவா, இவன் ஒன்னே ஒன்று பண்ணியிருந்தா கூட ஒரு நல்லது பண்ணிட்டா கூட தூக்கி வச்சுட்டு பேசுவாளாம், அதை வச்சுட்டு எடுத்துப்பாளாம். ஆனால் இவர் என்ன சொல்ற, இவர் முதல்ல தனக்கு தானே சொல்லிக்கிறார். அது மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அவர் தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறார். எப்பயுமே உயர அந்த படிவு வருது பாருங்க, அந்த இது. நான் அவள்லாம் கூட என்னை பார்த்து என்னன்ட்டா, இவன் ஒன்றுக்கு உதவாதவன், இவன் ஒரு நல்லது கூட பண்ணல அப்படின்னு என்னை ஒதுக்கிட்டா. அப்படிப்பட்ட என்ன எனக்கு அப்பாவா அம்மாவா மாதா பிதா குரு எனக்கு வந்து ஆச்சாரியனா இருந்து என்னை காப்பாத்தின நம்பியே என்னுடைய தெய்வமே சடகோபன் நம்பியே நம்மாழ்வாரே அப்படின்னு மதுரை நம்மாழ்வாரை பார்த்து சொல்கிறேன். அடுத்தது நாளைக்கு வந்து 5வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.